जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर. மங்களாரம்பம். தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். கண்ணன் பூஜித்த கணநாதன். சாப விமோச்சனம். வேளைகளில் சந்திரன் இல்லாமல் லோகம் பலவிதமாக கஷ்டப்பட்டது. ஓஷதிகள், அதாவது மூலிகைகள் சந்திரிகையாலேயே வளர்பவையாதலால் இப்போது நிலா இல்லாமல் அவை வாடி போனதில் எங்கே பார்த்தாலும் வியாதிகள் உண்டாயின. எத்தனை பார்த்தாலும் போதும் என்ற திருப்தியை தராத பால் நிலவு இல்லாமல் ரசிக ஜனங்கள் வருத்தப்பட்டார்கள். அதனால் தேவர்கள், ரிஷிகள் எல்லாரும் லோகத்திடம் பரிவு கொண்டு பிரம்மாவிடம் போய் முறையிட்டார்கள். எப்போதுமே மும்மூர்த்திகளில் முதல்வரான பிரம்மாவிடம்தான் முதலில் போய் வேண்டிக் கொள்வார்கள். அப்போது சில சமயங்களில் அவரே குறை தீர்த்து வைப்பார். சில சமயங்களில் ரொம்ப பெரிய அனுகிரகமாக செய்ய வேண்டியிருந்தால் அப்போது தம்மிடம் பிரார்த்திப்பவர்களை விஷ்ணுவிடமோ ஈஸ்வரனிடமோ அம்பாளிடமோ அழைத்து கொண்டு போய் தாமும் சேர்ந்து முறையிடுவார். இப்படித்தான் புராணங்களில் இருக்கிறது. சந்திரனை மறுபடியும் ஆகாசத்தில் சஞ்சாரம் பண்ணும்படி செய்ய வேண்டும் என்று தேவ ரிஷிகள் பிரம்மாவிடம் பிரார்த்தித்ததும் அவர் மகாகணபதி கொடுத்த சாபத்துக்கு நான் எப்படி விமோச்சனம் சொல்வது? பரமேஸ்வரனாலும் முடியாததாச்சே அது. ஆனபடியால் சாபம் கொடுத்தவரையே உபாசியுங்கள். அவர் காலிலேயே விழுந்து பிரார்த்தனை செய்யுங்கள். அவருக்கு உகந்த திதியாக சதுர்த்தியில் நக்தவிரதம் இருந்து விசேஷ பூஜை பண்ணுங்கள். மோதகம், அப்பம், பழம், தேங்காய் எல்லாம் நிறைய நிவேதனம் பண்ணி மனசுருக வேண்டிக் கொண்டு அவர் மனசையும் உருக்கி அனுகிரகத்தை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். பொதுவாக விரதம் என்றால் பகலில் மட்டும் போஜனம் பண்ணிவிட்டு ராத்திரி உபவாசம் இருப்பது வழக்கம் என்றாலும் சில விரதங்களுக்கு பகலில் உபவாசம் இருந்துவிட்டு ராத்திரி போஜனம் பண்ண வேண்டும். இப்படி மத்தியானமெல்லாம் உபவாசம், பூஜை, பாராயணம் என்று இருந்துவிட்டு ராத்திரி ஆகாரம் பண்ணுவதுதான் நக்த விரதம் என்பது. நக்தம் என்றால் ராத்திரி, நாக்டர்னல் என்று சொல்வது இதிலிருந்துதான். ஒவ்வொரு தெய்வத்துக்கு ஒவ்வொன்று முக்கியம். சிவனுக்கு அபிஷேகம், விஷ்ணுவுக்கு அலங்காரம், பிள்ளையாருக்கு நைவேத்தியம். ஒரு குழந்தை என்றால் அது எப்போது பார்த்தாலும் ஹாவு ஹாவு என்று எதையாவது தின்னத்தான் பறக்கும். கத்தியா கபடாவா, வாயில் கொள்ளுமா கொள்ளாதா என்றில்லாமல் எதை பார்த்தாலும் வாயிலை அடைத்து கொள்ளத்தான் குழந்தை பறக்கும். அது என்ன விஷமம் பண்ணினாலும் அப்பிச்சி தரேன் என்றுதான் சமாதானப்படுத்துகிறோம். குழந்தை சுவாமியான பிள்ளையாருக்கு குறைவில்லாமல் கொழுக்கட்டை, அப்பம், பொங்கல், தேங்காய், பழவகைகள் எல்லாம் நைவேத்தியம் பண்ண வேண்டும். ஔவையாரும் அவரை ஸ்துதிக்க ஆரம்பிக்கும் போதே பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் என்று சாப்பாட்டில்தான் ஆரம்பிக்கிறாள். இப்படியே திருப்புகழிலும் எடுத்த எடுப்பில் கைத்தலம் நிறைக்கனி அப்பமோடு அவல் பொறி என்று சாப்பாட்டு தினுசுகளைத்தான் அடுக்கி இருக்கிறது. தேவர்கள் எல்லோரும் பிரம்மா சொன்னபடியே பிள்ளையாரை மனோ வாக் காயங்கள் ஒன்றுபட்டு பூஜை பண்ணி வந்தார்கள். சமுத்திரத்துக்குள்ளே போய் சந்திரனை கண்டுபிடித்து நாங்கள் வேண்டிக் கொள்வது பெரிசில்லை, நீ தப்பை உணர்ந்து க்ஷமாபனம், அதாவது மன்னிப்பு கேட்டுக்கொள்வதுதான் முக்கியம். விக்னேஸ்வரரும் அப்போது சடக்கென்று மனசிறங்கி அனுகிரகம் செய்து விடுவார் என்றார்கள். அவமானம், கஷ்டம் ஆகியவை வந்தால் அவையே அகம்பாவம் பிடித்தவர்களுக்கு கொஞ்சம் நல்ல புத்தியை உண்டாக்கி விடுவது வழக்கம். சந்திரனுக்கும் இப்படி கொஞ்சம் நல்லறிவு உண்டாயிருந்தது. தேவர்கள் சொன்னபடி அவர்களோடு சேர்ந்து விக்னேஸ்வரரை பணிவோடு வழிபட ஆரம்பித்தான். கருணாமூர்த்தியான கணேசர் பிரசன்னமானார். பிரார்த்தனைக்கு செவி சாய்த்தார். பெரிய செவி, சூர்ப கர்ணம் என்று சொல்லப்படுவது. சூர்பம் என்றால் முரம். சந்திரன் பச்சாதாபத்தோடு மன்னிக்க சொல்லி பிரார்த்தித்தான். பெரிய மனசோடு பிள்ளையாரும் மன்னித்தார். சந்திரனை பார்க்கிறவர் அபவாதத்துக்கு ஆளாக வேண்டும் என்ற சாபத்தை ரத்து பண்ணினார். ஒரு சின்ன கண்டிஷனோடு. ஏன் அப்படியே ரத்து பண்ணாமல் ஒரு கண்டிஷன் போடுகிறேன் என்றால், என் வாயிலிருந்து ஒரு தரம் வந்துவிட்ட வார்த்தை எதுவும் அடியோடு வீணாக போகப்படாது. அதோடு கூட எந்த காரணத்துக்காகவும் கர்வப்படக்கூடாது. இவன் அழகுக்கு கர்வப்பட்டார் போல் வித்யை, செல்வம், அதிகாரம் முதலான எதற்கு கர்வப்பட்டாலும்
உலகம் ஏறெடுத்தே பார்க்காத அவமான நிலைக்குத்தான் ஆளாக வேண்டி வரும் என்று ஜனங்களுக்கு என்றென்றைக்கும் ஞாபகம் இருப்பதற்காக இவனுக்கு துளி போரவாவது தண்டனை இருக்கத்தான் வேண்டும். ஆகையினால் என் ஆவிர்பாவ தினமான சுக்லபக்ஷ சதுர்த்திகளில் மட்டும் எவரும் சந்திரனை பார்க்க கூடாது என்றும், மீறினால் மித்யாபவாதத்துக்கு ஆளாக வேண்டும் என்றும் ஆக்ஞை செய்கிறேன் என்றார். எப்போதுமே சந்திரனை பார்க்கப்படாதென்பதை பரம கிருபையோடு மாற்றி மாசத்தில் ஒரு நாள் மாத்திரம் பார்க்கப்படாது என்று செய்தார். அதை சுக்ல சதுர்த்தியாக வைத்ததால் தம்முடைய சம்பந்தம் நினைவு வரும்படியாக பண்ணினார். பாலச்சந்திரன் பனிஷ்மெண்டை இவ்வளவு கண்டோன் பண்ணினது, அதாவது குறைத்தது போதாதென்று மிகவும் அருள் நெஞ்சோடு சந்திரனுக்கு சில பிரிவிலேஜ்களும் கொடுத்தார். பெரிய பிரிவிலேஜ் என்னவென்றால், பிறை சந்திரனை தூக்கி பிள்ளையார் தம் கிரீடத்திலேயே சூட்டிக் கொண்டதுதான். பரமேஸ்வரனை போலவே அம்பாள், விக்னேஸ்வரர் ஆகிய 2 பேருக்கும் தலையில் சந்திரகலை உண்டு. இதனால் பிள்ளையாருக்கு பாலச்சந்திரன் என்றே ஒரு பெயர் இருக்கிறது. அவருடைய ஷோடச நாமாக்களிலேயே இது ஒரு பெயர், பாலச்சந்திரன், அதாவது குழந்தை சந்திரன் என்று. ரொம்ப பேர் இதை தப்பாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பா இல்லை, அது தப்பு. பா என்பதே சரி. ப, 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 பா என்று சம்ஸ்கிருதத்தில் 4 இருப்பதில் 4வதான த காரம் போட்டு பாலச்சந்திரன் என்று சொல்ல வேண்டும். பாலம் என்றால் நெற்றி அல்லது முன்தலை. முன்னந்தலையில் எவர் சந்திரனை தரித்து கொண்டிருக்கிறாரோ அவர் பாலச்சந்திரன், அல்லது 2வது பவாக பால என்று சொல்லலாம். அப்படி சொன்னால் கேசத்தில் 2 பக்கங்களில் ஒன்று. ஈஸ்வரன் ஜடாபாரத்தில் நேராக சந்திரனை வைத்துக் கொள்ளாமல் இடது பக்கமாக சாய்த்து வைத்துக் கொண்டிருப்பதாக அநேக சில்ப சித்திரங்களில் பார்க்கிறோம் அல்லவா? அங்கே பரமசிவன் பாலச்சந்திரனாகவே இருக்கிறார். ஆனால் பாலச்சந்திரன் என்ற பெயர் முக்கியமாக பிள்ளையாருடையதுதான். ஏனென்றால் பரமேஸ்வரன் சந்திரன் பண்ணின தப்பை க்ஷமித்தது பெருசில்லை. சந்திரன் ஈஸ்வரனிடமே நேராக தப்பு பண்ணவில்லை, பத்னிகளுக்குத்தான் தப்பு பண்ணினான். அவர் தண்டித்தார். அவன் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான், அவரும் மன்னித்து விட்டார். பிள்ளையாரிடமோ சந்திரன் நேராகவே அபச்சாரப்பட்டு விட்டான். அவரையேதான் அவன் பரிகாசம் பண்ணினது. அப்படி பண்ணினவனை அவர் க்ஷமித்ததுதான் பெருசு. ஒருத்தரை ரொம்பவும் ஸ்தோத்தரித்தால், என்ன தலைக்கு மேலே தூக்கி வச்சுண்டு கூத்தாடுற என்று கேட்கிற வழக்கம் இருக்கிறது. தன்னை பரிகாசம் செய்த சந்திரனிடம் பரிவு கொண்ட கணபதி அவனை நிஜமாகவே தூக்கி தலைமேல் வைத்துக் கொண்டு ஆனந்தமாக கூத்தாடினார். நிருத்த கணபதி, கூத்தாடும் பிள்ளையார் என்று அவருக்கு பெயர். எத்தனை பார்த்தாலும் தெவிட்டாது என்ற பெருமை யானை, சந்திரன் 2க்கும் உண்டு. இப்போது இவற்றில் ஒன்று மற்றொன்றின் தலையில் போய் உட்கார்ந்து விட்டது. பரஸ்பரம் அழகுக்கு அழகு செய்து கொள்கிற மாதிரி. சங்கடஹர சதுர்த்தி. சந்திரனுக்கு இன்னொரு பெருமையும் கொடுத்தார் பிள்ளையார். சாதாரணமாக ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட திதி விசேஷமானதாகும். அது வளர்பிறை, தேய்பிறை என்கிற 2இல் ஏதோ ஒன்றில் வருவதாகத்தான் இருக்கும். முருகனுக்கும் சஷ்டி என்றால் அது சுக்ல சஷ்டி தான், கிருஷ்ணபக்ஷ சஷ்டி இல்லை. பரமேஸ்வரனுக்கு சதுர்தசி என்றால் அது கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி தான். அதற்கு மாச சிவராத்திரி என்று பெயர். ராமருக்கு நவமி பூஜை என்றால் சுக்ல நவமி தான். கிருஷ்ணருக்கு அஷ்டமி பஜனை என்றால் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி தான். கருப்பன் கிருஷ்ணன், வெள்ளை சிவன் 2 பேருக்கும் கிருஷ்ணபக்ஷம். அம்பாளுக்கு பௌர்ணமி, அது சுக்லபக்ஷத்தில் மட்டும்தான் உண்டு. ஆனால் பிள்ளையாருக்கு மட்டும் சதுர்த்தி விசேஷம் என்றால் சுக்லபக்ஷ சதுர்த்தி, கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி 2மே அந்த விசேஷத்துக்கு உரியனவாக இருக்கின்றன. அவர் ஆவிர்பவித்தது சுக்ல சதுர்த்தியில்தான். அதனால் அவருக்கு ரொம்ப பெரிய உற்சவமான பிள்ளையார் சதுர்த்தி சுக்லபக்ஷத்தில் தான் இருக்கிறது. அதே மாதிரி மாசமும் சுக்ல சதுர்த்தியில் விரதம் இருப்பதுண்டு. அதோடு கூட சங்கடஹர சதுர்த்தி விரதம் என்று இன்னொன்று கேள்விப்பட்டிருக்கலாம். சங்கடஹர என்றால் உபதிரவங்களை போக்குகிற என்று அர்த்தம். ஆனால் ஹர என்ற இந்த முக்கியமான வார்த்தையை விட்டுவிட்டு சங்கட சதுர்த்தி என்றே சொல்கிறார்கள். இதுவும் விக்னேஸ்வரருக்கு வேண்டுதலாக இருக்கும் விரதம்தான். இது சுக்ல சதுர்த்தி அல்ல, கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியே ஆகும். இந்த சங்கடஹர சதுர்த்தியை பிள்ளையாரேதான் ஏற்படுத்தி கொண்டார். இது இந்த சமயத்தில்தான்.
தண்டனையை ரொம்பவும் குறைத்து யாரும் சந்திரனை சுக்ல சதுர்த்தியில் பார்க்கப்படாது என்று சொன்னது கூட அவருடைய கருணை உள்ளத்துக்கு கஷ்டமாய் இருந்தது. அதனால் அதை காம்பன்சேட் செய்கிறதாக கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியில் அவனை எல்லாரும் கொஞ்சம் பகுமானிக்கும்படி பண்ண வேண்டும் என்று நினைத்து சொன்னார். கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியில் விரதம் இருந்து எனக்கு பூஜை பண்ணினால் நான் விசேஷமாக பிரீதி அடைந்து எல்லா சங்கடங்களையும் போக்கடிப்பேன். இந்த பூஜை முடியும் போது ரோஹிணி சமேதனான சந்திரனையும் பூஜை பண்ண வேண்டும் என்றார். சந்திரன் ரோஹிணியிடம் மட்டும் அதீத பிரியம் வைத்திருந்ததை கூட மன்னிக்கிற அளவுக்கு பிள்ளையாரின் அருள் உள்ளம் இளகி இருந்திருக்கிறது. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகாபெரியவா சரணம். जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर.